ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இயக்குனர் சத்யன் அந்திகார் அவர்கள் இயக்கிய இருதயபூர்வம் அப்படின்ற மோகன்லால் சாரோட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் வந்துட்டு ஒரு ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் சாருக்கு தான் வந்து ஒரு ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அவர் ரெக்கவர் ஆகுறாரு. அவர் ரெக்கவர் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இருதயம் சம்மந்தமான ஒரு விஷயம் தொடர்பாக தான் இந்த படம் மூவ் ஆகுது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல் ரெடி ஆகிட்ட அப்புறம் இந்த ஹார்ட் யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கர்னல் கொடுத்துருக்காங்க. அந்த கர்னலோட பொண்ணான மாளவிகா வந்து அவர் மோகன்லால் சாரை பார்க்க வராங்க. மோகன்லால் சார் பார்த்து இது மாதிரி வந்து எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம் பூனேயில். நீங்கள் வந்து எங்கள் அப்பா ஸ்தானத்தில் அவரோட ஹார்ட் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இதை மறுக்காமல் மோகன்லால் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா பூனேக்கு போகிறாங்க. அங்கே பூனேக்கு போனால் பார்த்தா நம்ம பூவை உனக்காக சங்கீதா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா அவங்க அம்மாவாக இருக்காங்க. அந்த இறந்த கேர்னலோட ஒய்ஃபாகவும் இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த சங்கீதாக்கும் மாளவிகாக்கும் மோகன்லாலுக்கு சுற்றி நடக்கிற விஷயம் தான் படத்தோட மீதி கதை. இந்த ஆர்ட் டிரான்ஸ்பர் மூலயமா யாரெல்லாம் அவர் சந்திக்கிறாரு, இந்த விஷயம் வந்து எவ்வளோ அழகாக படத்தில் கொண்டு போனாங்க அப்படின்றத அந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னே சொல்லலாம். ஒரு ஆர்ட் டிரான்ஸ்பர்னா வந்து நம்ம எல்லாருமே ஒரு சீரியஸாக ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரியோ ஒரு சைரன் வச்சுட்டு இருக்க மாதிரியும் அது சம்மந்தமான டாக்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படிலாம் வந்து ஒரு ஷாக்காக உட்காந்துருக்க மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து சூப்பராக படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. மோகன்லால் சார்னாவே ஒரு மாஸ் ஒரு ஆக்ஷன் அது மாதிரி பார்த்தவருக்கு மாஸ்ன்றதை விட படத்தில் எவ்வளோ வந்து ஒரு கூலாக நடிச்சிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அந்த அந்த ஏஜுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ளவுட் கிச்சன் வச்சிருக்கிறாரு. அது சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி வந்து படத்தோட ஜேர்னியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர் அவர் தான் போட்டிருக்கிறாரு. மோகன்லால் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்பேக்டா அவருக்கு வந்து ஒரு பேக் பெயின் வர ஒரு சீன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின்ல வந்து அவர் எப்படி படம் ஃபுல்லா அதை கேரி பண்றாரு, அந்த அப்படியே இடுப்பு வலி எப்படி உட்காடுறது, அது எப்படி எழுந்து போறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்துல சூப்பரா சொல்லியிருந்தான். இதுல ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராக் ஒன்று போகும். அதெல்லாம் வந்து படத்துல வந்து சூப்பராகவே கொண்டு போயிருக்கலாம். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரையும் ஒரு சீரியஸான கதையை வந்து அவ்வளோ ஜாலியாகவும் அப்படி ஒரு ஃபீல் குட்டாகவும் இந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் மலையாளம் படம்னு நம்ம வந்து ஒதுக்கிடவே முடியாது. ஏன்னா படத்துல போய் பார்த்தோன்னா அது டப்பிங்லாம் இல்லை, நிறைய வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஈஸியாகவே புரியுது. எனக்கு ஒரு சில டைமிங் காமெடி தான் புரியல தவிர மற்றபடி படத்தில் நடக்கிற அத்தனை காமெடி வந்து நம்மளால ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் மலையாளம், ஃபார் எல்லா தமிழில் உள்ளவங்க ஈஸியாக போயிட்டு இந்த படத்தை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு மோகன்லால் சார் படம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு படம் நல்ல படமே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் பாலா.